ஸ்டாலினுக்கு எதிரான நில அபகரிப்பு புகாரில் தமிழக அரசின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த சேஷாத்ரி குமார் என்பவர் தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள 2½ கிரவுண்ட் நிலம் மற்றும் பங்களாவை விற்கும்படி தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக முன்னாள் துணை முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீது சென்னை போலீசிடம் புகார் அளித்தார். அதன்படி ஸ்டாலின், அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் உட்பட 6 பேர் மீது நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் புகார்தாரரும் ஸ்டாலின் தரப்பும் பிரச்சினையை நீதிமன்றத்துக்கு வெளியே சுமூகமாக தீர்த்துக் கொண்டனர். இதையடுத்து ஸ்டாலின் உள்ளிட்ட 6 பேர் மீதான கிரிமினல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் 2012ஆம் ஆண்டு ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரும் அம்மனுவை நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. வியாழனன்று தமிழக அரசின் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நிலப்பிரச்சினையில் இருதரப்பும் சமரசம் செய்து கொண்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இருதரப்பிடையே அமைதி தழைக்க வழிவிடுவோம் என்று கருத்தும் கூறினர்.